ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் மிக்ஸ் பவுட்ரு நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வீட்டிலையே. நான் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்து நமக்கு போனுக்கு ரொம்ப நல்லது, ஸோ அது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சோளம், அடுத்து பச்சை பயிறு, இதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் ராகி, இது எல்லாமே நான் சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம காமிச்ச எல்லா தானியங்களையும் நம்ம 1 by 1 ஃப்ரை பண்ணி அதை இதை நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணிக்கலாம், நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொண்டக்கடலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது வந்து எப்படி ஃப்ரை ஆகணும்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ நான் ராகி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ராகி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஏன்னா சாதாரண சும்மா நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மாவு நமக்கு காணாது, ஸோ மாவு இருக்காது, நிறைய கிடைக்காது. ஸோ குவான்டிட்டி நிறைய கிடைக்கணும் அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணணும், அது பொரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பச்சை பயிரும் அதே மாதிரி நல்ல ஒரு பொன்னிறமாக மாறணும், கலர் அந்த க்ரீனிஷ் கலர் போய் நல்லா பொன்னிறமாக மாறணும். அது மாதிரி மாறும்போது நமக்கு ஈஸியாக அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து சோளமும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ 1 by 1 நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு மாவுனுடைய குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். இப்போ இதில் நான் எல்லா தானியங்கள், எல்லா பருப்பு வகைகளையுமே நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இதில் வேர்க்கடலை கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன், சொல்லலை. ஸோ வேர்க்கடலை, கோதுமை, பச்சைப்பயிறு, உளுந்து, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 6 மந்த்துக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு ஸ்பூன்லேயே எல்லா ப்ரோட்டீன் நமக்கு கிடச்சிரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்